ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பொது தமிழ் யூனிட் 7 இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி இருக்குது இல்லைங்களா. மொத்தமாக நமக்கு 20 அதிகாரம் இருக்குது. அதில் முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக 10 திருக்குறளையுமே நம்ம மீனிங்கும் புரிஞ்சுக்க போகிறோம். அதை எப்படி மெமரி பண்ணலாங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்க போகிறோம். மெமரி பண்ண முடியலை அப்படின்னா அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் எல்லாமே இந்த 20 அதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அது தனியாக ஒரு கிளாஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு நீங்களும் படிச்சுக்கலாம். இல்லைனா நம்ம பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ அதிகாரத்தோட பேர் என்னது? ஒழுக்கமுடைமை. அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இதோட பொருளாக நிற்கும் இல்லைங்களா. அப்போ ஒழுக்கம் அப்படின்னா எதங்க மீன் பண்ணும்? மற்றவங்க கிட்ட நம்ம நடந்துக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், ஸோ நம்ம எப்படி இருக்கோங்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன நம்ம சொல்லுவோம்? ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பேசிக்காக இந்த 10 திருக்குறளும் எதை மீன் பண்ண போகுதுன்னா நம்மளோட செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட நம்ம நடந்துக்கக்கூடிய டிசிப்ளினாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை தான் நமக்கு மீன் பண்ணும். ஸோ எப்போவுமே ஒரு தலைப்போட பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த திருக்குறள் எதை சார்ந்தது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் தலைப்போட பொருளையும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, சரிங்க. ஸோ முதல் திருக்குறள் இது எல்லாருக்குமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ இன்னும் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு விளக்கம் போய்க்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு எல்லா நல்லதாக இருக்கட்டும் இல்லை எல்லா பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே தரப்போகிறது அந்த ஒழுக்கம் தான். இப்போ நம்ம பாட்டுக்கு நான் ரகடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வயசுக்கு நல்லாயிருக்கும், நம்ம பாட்டுக்கு சேட்டை பண்ணிட்டு தெரியலாம் இல்லையா. ஆனால் நம்ம மற்றவங்க பார்வைக்கு நமக்கு வேணால் அது ஜாலியாக இருக்குமே தவிர மற்றவங்க பார்வைக்கு நம்மளை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது மற்றவங்க கிட்டேருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குமா? சிறப்புங்கிறது எதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா. கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சொசைட்டிலேருந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் நம்மளை பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒழுக்கம் டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணும்போது அந்த பையன் நல்ல பையங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, நம்ம ஏதாவது அவங்களுக்கு மற்றவங்க நமக்கு செய்கிறாங்கிறத தாண்டி நம்ம டிசிப்ளின் அந்த மேனர்ஸுக்கே ஒரு சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒழுக்கம்ங்கிறது நமக்கான சிறப்புகளை தேடி கொண்டு கொடுக்கும். அதனால் அந்த ஒழுக்கத்தை என்ன பண்ணணும், நம்ம உயிரை விட பெருசாக கருதி அதை பாதுகாத்து வைக்கணும். அதுதான் இப்போ அந்த விளக்கத்தை ரீட் பண்ணி பாருங்களேன். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஓகேவா. சிறப்பு எல்லாமே எப்படி கிடைக்கும்? நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் நல்ல சிறப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால் உயிரை விட பெருசாக எதை பார்க்கணும்? நம்மளோட டிசிப்ளின் ஒழுக்கத்தை நம்ம பார்க்கணும். விழுப்பம் அப்படின்னா என்னதுங்க? சிறப்பு. ஓகேங்களா, கம்பல்சரி தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு திருக்குறளை கொடுத்து அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி இதோட பொருள் என்ன அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் தருவாங்க. அப்போ கம்பல்சரி என்ன பண்ணணும்? அறிஞ்சொரு பொருள், அதாவது சொற்பொருள் கம்பல்சரி நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். இப்போ மறுபடியும் திருக்குறளை வாசிச்சு பார்ப்போமா. ஸோ இப்போ உங்களுக்கு திருக்குறள் ஈஸியாக புரியும் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? சிறப்பு. ஒழுக்கமாக இருக்கிறது தான் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக கருதி பாதுகாக்கணும். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் திருக்குறளை பார்க்காம சொல்லுங்கள் பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அவ்வளோதாங்க. ஒரு திருக்குறள் ஈஸியாக படிச்சிட்டோமா. அடுத்தது பாருங்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஸோ இன்னும் ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோமா. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பொருள் என்னன்னு சொல்லிடுறேன். முதல் திருக்குறள் கூட ரீட் பண்ணோன்னே புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பரிந்தோம்பி தெரிந்தோம்பினா என்னென்னே தெரியாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ பரிந்தோம்பி அப்படின்னா விரும்பி, பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். இந்த பரிந்தோம்பியில் பரிந்துங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விரும்பி, இந்த தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். ஸோ இதோட பொருள் ஃபஸ்ட் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி சர்ச் பண்ணி பார்த்தாலும், அதாவது ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் தான் ஒருத்தவங்களுக்கு நல்ல துணையாக இருக்கும். ஒரு நபர் துணையாக இருக்கிறத தாண்டி நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் அந்த ஒழுக்கம் தான் நமக்கு மிகச்சிறந்த துணையாக இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும், அதை பாதுகாத்து வச்சுக்கணும். இப்போல்லாம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் என்ன பண்ணாங்க, டே ஒரு நாள் தானே குடிடா என்னடா ஆயிடப்போகுது. அப்போ அந்த ஒழுக்கத்துலேருந்து தவறதுக்கு மற்றவங்களோட வார்த்தைகளும் காரணமாக இருக்கு இல்லையா. அப்போ நம்ம செல்ஃப் டிசிப்ளின் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது நம்மளால் யார் என்ன சொன்னாலும் நம்மளால் எதுலேருந்தும் மாற முடியாமல் இருக்கும் இல்லைங்களா.
அதுதான் எப்பாடுபட்டாவது அந்த ஒழுக்கத்தை வந்து என்ன பண்ணணும், காப்பாற்றி வச்சுக்கணும். ஸோ பரிந்து அப்படின்னா என்னது, விரும்பி. தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். எவ்வளோ ஆராய்ஞ்சு பார்த்தாலும் தனி மனிதனோட ஒழுக்கம் தான் அவனுக்கு சிறந்த துணை. அதை எப்பாடுபட்டாவது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன பண்ணணும், பாதுகாத்து வச்சுக்கணும். அதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம். பாப்போமா? எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். அவ்வளோதான். தேறினும் அப்படிங்கிறது என்னது, ஆராய்ந்து பார்த்தாலும். பரிந்து அப்படின்னா என்னது, விரும்பி பாதுகாத்து வச்சுக்கணும். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளோட சேர்ந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து விளக்கம் ரிலேட் ஆகிடுச்சுங்களா? யார் என்ன சொன்னாலும் நம்ம எப்பாடுபட்டாவது என்ன பண்ணணும், நம்மளோட ஒழுக்கத்தை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு சிறந்த துணை என்னது, ஒழுக்கம். இப்போ திருக்குறளை படித்து பாருங்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேறினும் அஃதே துணை. ஓகேங்களா? பரிந்துனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், விரும்பி. தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். அவ்வளோதாங்க. 2 குறள் படித்தாச்சா? 3வது குறள். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். என்னதுங்க? ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஸோ பொருள் என்னென்னு பார்த்துருவோமா? இங்கே சொற்பொருள் குடிமை அப்படின்னா உயர்குடி. எங்கே இருக்குது குடிமைங்கிறது? இங்கே இருக்கா, உயர்குடி. அடுத்தது இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். குடிமைனா உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஸோ நான் இது இந்த பக்கம் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஓகேங்க. ஸோ ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். சரிங்க. இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க. ஓகேங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸு 1 2ன்னு போட்டுக்கிறேன். இந்த பையன் பயங்கர டிசிப்ளின்ங்க, செல்ஃப் டிசிப்ளின், ரொம்ப ஒழுக்கமான பையன். சரிங்களா? ரொம்ப நல்ல பையன், பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவான், எல்லாமே செய்வான். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது, அப்படி வந்து இருப்பான். சரிங்களா? அப்போ சொசைட்டியில் இந்த 2 பேர் மத்தியில் யாருங்க பெருசாக பார்ப்பாங்க? ஸோ இந்த பையன்கிட்ட பணம் காசு இல்லைனாலும் யாரை பெருசாக பார்ப்பாங்க? இந்த பையன்கிட்ட பணம் காசு எல்லாம் இருக்குது. உயர்குடி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஒழுக்கமாக இருக்க பையனை தான். ஓகேங்களா? அவங்ககிட்ட செல்வம் இருக்குது இல்லை, அவங்ககிட்ட நிறைய செல்வம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஒன்று தான், அவங்ககிட்ட நிறையா இருக்குது இல்லை, இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் யாரை நல்ல பையனாக பார்க்குறாங்க? இந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பையனை. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை தான் திருவள்ளுவர் என்னன்னு சொல்கிறாரு, உயர்குடியினர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒழுக்கம் இல்லாதவங்கள இழிகுடியினர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ திருக்குறளை ரீட் பண்ணி பாருங்களேன். இல்லை, விளக்கத்தை ரீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திருக்குறளை சொல்கிறேன். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அவ்வளோதான். அப்போ திருக்குறளை பாருங்கள். ஒழுக்கமுடைமை குடிமை. குடிமைனா என்னது? உயர்குடி. ஓகேவா? அப்போ நான் சொன்னது புரிஞ்சா? அந்த வார்த்தைக்கான பொருள் கம்பல்சரி மெமரி பண்ணணும்னு நான் சொன்னது வந்து புரிஞ்சிச்சா? சரி. அப்போ ஒழுக்கமாக இருக்கிறவங்க உயர்குடி. உயர்குடிங்கிறத இங்கே என்ன மீன் பண்ணுது? குடிமை. அடுத்து இழுக்கம். இழுக்கம்னா என்னது? ஒழுக்கம் இல்லாதவங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்க? இழிந்த பிறப்பாய் விடும், இழிகுடியினர் அப்படின்னு சொல்லி படித்தோமா? அவ்வளோதாங்க. சரிங்க. அடுத்து 4வது குறள் வந்து பாருங்கள். மரப்பினு மூத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இன்னும் ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோமா? மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஸோ இப்போ மரப்பினு அப்படிங்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க தான் படித்த கல்வியை மறந்தால் கூட அதை திரும்ப படித்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படிங்க மறந்து போச்சுன்னா திரும்ப படிச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் மறந்து போயிருந்திருக்கோம். திரும்ப அதை நம்ம பார்க்கும்போது ஆமாம் நாங்கள் இதெல்லாம் படித்தோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? தெரியவே இல்லைனாலும் படித்து என்ன பண்ணலாம்? கற்றுக்கலாம். ஓகேவா? அதுதான் மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான். அப்படின்னா மறந்து போச்சுன்னா கூட திரும்ப படித்து அதை கற்றுக்கலாம். ஆனால் ஒரு தடவை ஒழுக்கம் வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? அந்த கெட்ட பெயரோட தான் நம்ம இருக்கணும். அப்போ இழுந்த குடியிலே தான் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ படித்த பாடம் மறந்து போச்சுன்னா கூட திரும்ப படித்து கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் வந்து ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட குடிப்பிறப்போட சிறப்பே என்ன போயிடும்? அழிஞ்சு போயிடும். திரும்ப அதெல்லாம் வந்து கெயின் பண்ணவே முடியாது. அதுதான் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மறந்து போச்சுன்னா திரும்ப படித்து கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா நம்மளோட குடி, அதாவது குடினா என்னதுங்க? நம்மளோட சமூகம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த குடியே வந்து என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். அதுதான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அவ்வளோதாங்க. 4 குறள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 5வது குறள் வந்து பார்ப்போம். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. சரி, இந்த குறளுக்கு அறிஞர் பொருள் வந்து இருக்குது. அழுக்காறு அப்படின்னா பொறாமைங்க, ஆக்கம் அப்படின்னா செல்வம். இந்த ஆக்கம் அப்படிங்கிறதும் அழுக்காறுங்கிறதும் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஷின்ஸ். அழுக்காறுங்கிறதும் நமக்கு கேட்டிருக்காங்க, ஆக்கம்னா என்னங்கிறதும் கேட்டிருக்காங்க. அழுக்காறுனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். ஓகேங்களா? சரிங்க. இங்கே இருக்க அழுக்காறுனா என்னது? பொறாமை. ஆக்கம்ங்கிறது இங்கே இருக்க செல்வம். சரி, இப்போது
அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை அப்படின்னா அழுக்காரன்னா என்ன படித்தோம்? பொறாமை. அப்போ பொறாமை இருக்கவங்கிட்ட ஆக்கம்னா என்ன? செல்வம். இல்லை நீங்கள் வந்திருக்கா? அப்போ பொறாமை இருக்கவங்கிட்ட என்ன இருக்காது? செல்வம் நிலைத்து இருக்காது. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அப்போ ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட என்ன இருக்காது? உயர்வு இருக்காது. அவனோட வாழ்க்கையில் growth இருக்காது. அவன் ரொம்ப தேஞ்சிக்கிட்டே தான் போவான் இல்லையா? அவ்வளோதான். சரி, அப்போ என்னது? அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அழுக்காருனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். பொறாமை இருக்கவங்கிட்ட பணங்காசு இருக்காது, செல்வம் இருக்காது. பணங்காசுங்கிறத தாண்டி செல்வங்கிறது ஒட்டுமொத்தமாக எதுவுமே இருக்காது. அதே போல் ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட என்ன இருக்காது? உயர்வு இருக்காது. இங்கே படித்து பாருங்களேன். பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அவ்வளோதான். 5 திருக்குறள் முடிஞ்சுங்களா? அடுத்த 6வது பார்த்துருவோம். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. என்னங்க கொடுத்துருக்காங்க? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. என் சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் மன வலிமை உடையோர், ஏதம் அப்படின்னா குற்றம். சரி, ஒல்கார் அப்படிங்கிறது எங்கெங்க இருக்குது? ஒல்காருங்கிறது இங்கே இருக்குது. விலக மாட்டார். அடுத்து என்ன கொடுத்தாங்க? உறவோர் மன வலிமை உடையோர், ஏதம் அப்படின்னா குற்றம். சரிங்க, இந்த திருக்குறளோட பொருள் என்னங்கிறத உங்களுக்கு நான் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் பை லைனாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு ஒழுக்கத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க அதில் இருந்து தவறணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுன்றது கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒழுக்க நெறியிலேருந்து நம்ம தவறி போய் ஒரு தவறை செய்கிறோம் அப்படின்னா அதோட விளைவுகள் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா விளைவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அதை நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அந்த ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டாங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒழுக்க நெறியோடு தான் இருப்பாங்க. அதை தான் நமக்கு இந்த திருக்குறள் வந்து விளக்குது. ஸோ இப்போ ஒழுகார் அப்படின்னா என்னதுங்க? விலக மாட்டாங்க, ஒழுக்க நெறியிலேருந்து விலக மாட்டாங்கன்னு சொன்னோமா? உறவோர்னா மன வலிமை உடையோர். அதை பற்றி தெரிஞ்சவங்க மன வலிமையோட ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் இது. ஏதம் அப்படின்னா குற்றம். இந்த இடத்துல வந்து குற்றம் வந்து செய்ய மாட்டாங்க. ஏதம் படுபாக்கறிந்து. ஏன்னா அந்த குற்றம் செஞ்சால் அந்த ஒழுக்க நெறியிலேருந்து தவறுனா நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும். அதனால மன வலிமையோடு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்கள். ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். நான் இதே மாதிரி தானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ படித்து பாருங்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அப்போ ஒழுக்கத்தின் ஒல்கார்னால் என்னதுங்க? ஒழுக்க நெறியிலிருந்து விலக மாட்டாங்க. யார்? மன வலிமையாக இருக்கிறவங்க. ஏன் விலக மாட்டாங்க? ஏன் மன வலிமையாக இருக்கிறாங்க? இழுக்கம், அந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறுனா அந்த குற்றத்தை செஞ்சால் என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து திருக்குறளை ரீட் பண்ணி காமிச்சேன், அறிஞர் பொருள் என்னன்றதை சொன்னேன், அதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ திருக்குறளை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வருது இல்லையா? அவ்வளோதாங்க. அடுத்தது 7வது திருக்குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் அப்படின்னா இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க? அடைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறளை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மைனா ஒழுக்கமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும். இழுக்கம்னா என்னது? ஒழுக்க நெறியில் இருந்து தவறி, அதாவது ஒழுக்கமே இல்லாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? எதை அடைவாங்க? எய்தா பழி, அடையக்கூடாத பழியை அடைவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஒழுக்கமாக இருந்தால் மேன்மை அடையலாம், ஒழுக்கமாக இல்லைன்னா அடையக்கூடாத பழியை வந்து அடைஞ்சே தீருவாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். எய்துவர்னா அடைவர்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அவ்வளோதாங்க. அடுத்தது 8வது திருக்குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா என்னது? துன்பம். இடும்பைங்கிறது இங்கே இருக்குது. வித்து அப்படின்னா விதைங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இங்கே இருக்குது இல்லையா? சரி, இப்போ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஸோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்னா நல்ல ஒழுக்கங்களோடு இருந்தோம்னா நன்மை வந்து நமக்கு கிடைக்கும். தீய ஒழுக்கத்தோடு இருந்தோம்னா இடும்பை என்னது? துன்பத்தை தான் தேடி தரும் நமக்கு. அவ்வளோதாங்க. வித்துனா விதை, இடும்பை அப்படிங்கிறது வந்து துன்பம். அவ்வளோதான். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். அடுத்து 9வது திருக்குறள். ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். என்ன கொடுத்துருக்காங்க? ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஸோ இங்கே வந்து அறிஞர் பொருள் ஒன்றே ஒன்று தான். ஒல்லாவேனா இயலாவே. ஸோ
ஸோ இதோட பொருள் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஒழுக்கமுடையவர் கொல்லாவே அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கக்கூடியவங்களால் ஒரு விஷயம் வந்து இயலவே இயலாது. கொல்லாவே இங்கே வந்து ஒல்லாவே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான். ஸோ என்ன ஒழுக்கமாக இருக்கவங்களால முடியவே முடியாதுன்னா, தீய சொற்களை வாய் தவறி கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கமாக இருக்கிறவங்களால ஒரு செயல் முடியவே முடியாது. அது என்ன செயல்னா, தவறி கூட அவங்களால தீய சொற்கள் பேச முடியாது. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நல்லொழுக்கமுடையவர்களால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது கடைசி திருக்குறள், அதாவது ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கடைசி திருக்குறள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். என்ன கொடுத்துருக்காங்க, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ இங்கே வந்து பாருங்கள், உலகம் அப்படின்னா இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. உலகம் அப்படிங்கிறது என்னது, உயர்ந்தோர். ஒட்ட இங்கே இருக்கு இல்லையா, அது பொருந்த அப்படின்னு. ஒழுகல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நடத்தல் வாழ்தல். இங்கே உலகம்ங்கிறத என்னங்க மீன் பண்ணியிருக்கு, உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு மீன் பண்ணியிருக்காங்களா. சரி, இப்போ அந்த திருக்குறளோட விளக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்தவங்களோட சேர்ந்து பழகி நம்மளால் வாழ முடியலை அப்படின்னா என்ன தான் நம்ம நிறையா படிச்சிருந்தாலும் நம்ம என்னவா கல்லாதவர் அப்படின்னு தான் பொருள் வந்து. கல்லாதவர்ல அறிவில்லாதவர் அப்படிங்கிறது தான் பொருள். இங்கே அறிவில்லாதார் தானே இருக்குது, அறிவில்லாதார் அப்படின்னு தான் பொருள். ஓகேங்களா. உலகம் அப்படிங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா உயர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து மீன் பண்ணுறாங்க. சரி, பேசிக்கலாக வந்து இந்த உலகம்னா சமூகத்தோட ஒட்டி வாழ முடியாதவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த சமூகம்னா எல்லாரையும் வந்து குறிப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. அங்கே படித்து கற்று தேர்ந்த உயர்ந்தவர்களை பற்றி தான் சொல்லுவாங்க. அவங்களோட ஒட்டி ஒழுகி வாழ முடியலை அப்படின்னா நம்ம என்ன தான் நிறையா படிச்சிருந்தாலும் அவங்களோட பார்வைக்கு நம்ம கல்லாதவங்க, அறிவில்லாதவங்க தான். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. இங்கே பாருங்கள், உயர்ந்தாரோடு பொருந்தா வாழும் கல்வியை கல்லாதவர், அதாவது உயர்ந்தவர்களோடு ஒழுகி வாழக்கூடிய கல்வின்றது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அதை படிக்காதவங்க என்ன படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான் அப்படிங்கிறதான் வள்ளுவர் வந்து மீன் பண்ணுறாரு. அப்போ ஒரு 10 திருக்குறள் நம்ம ஈஸியாக படிச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், நான் ஒரு திருக்குறள் நான் சொல்கிறேன், அதுக்கான பொருள் நீங்களே வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். முதல் திருக்குறளை ரீட் பண்ணுங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ உலகத்தில் என்ன சிறப்பு இருந்தாலும் ஒழுக்கம்ங்கிறதான் வந்து ஒரு தனிப்பட்ட சிறப்பு. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணணும், அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்துனா என்ன சொல்லி கொடுத்தேன், விரும்பின்னு சொல்லி கொடுத்தேன். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். எவ்வளோ ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு என்னது, ஒழுக்கம் தான் சிறந்த துணை. அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணணும், அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்து வச்சுக்கணும். அடுத்து ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமாக இருந்தால் உயர்குடி, ஒழுக்கம் இல்லைன்னா இழிகுடி. அவ்வளோதான், முடிஞ்சா. இங்கே என்னது, மரப்பினும் மூத்து குழலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒரு பாடம் மறந்து போச்சுனாலும் திரும்ப கற்றுக்கலாம். ஒழுக்கம் தவறி போச்சுன்னா திரும்ப வந்து நமக்கு கிடைக்காது. அவ்வளோதான். அழுக்காருடைய அன்கண் ஆக்கம் பொன்றில்லை, ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. பொறாமை இருக்கவங்ககிட்ட செல்வம் நிலைச்சிருக்காது. அதே போல் ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட என்ன இருக்காது, உயர்வு இருக்காது. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. ஒழுக்க நெறியிலேருந்து தவறுனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சவங்க ஒழுக்கத்துலேருந்து தவறக்கூடாதுன்னு மன வலிமையோடு இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக இருந்தால் மேன்மை கிடைக்கும், ஒழுக்கம் இல்லைன்னா கிடைக்கக்கூடாத அடையக்கூடாத பழியை வந்து அடைவாங்க. அவ்வளோதான். அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். ஸோ வந்து நல்ல விதமாக நம்ம இருக்கோம், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கோம் அப்படின்னா நன்மையை வந்து பெற முடியும். இதே வந்து தீய ஒழுக்கத்தோடு இருந்தோம்னா துன்பத்தை தான் போய் அடைவோம். அவ்வளோதான். அடுத்தது ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். ஒழுக்கமாக இருக்கவங்களால வாய் தவறி கூட தீய சொற்களை பேச முடியாது. அடுத்தது உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகம் அப்படிங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணாங்க, உயர்ந்தவர். அவங்களோட ஒன்றி வாழக்கூடிய கல்வியை கல்லாதவங்க எவ்வளோ படித்தாலும் என்ன தான், அவங்க அறிவில்லாதவங்க தான். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு 10 குறள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். திரும்ப அந்த குறளை பார்க்கும்போது அதோட விளக்கம் வந்து நமக்கு தெரியுது, சொற்பொருளும் நமக்கு தெரியுது இல்லைங்களா. இதுதான் நமக்கு தேவை. ஓகேவா. நீங்கள் திருக்குறளையே மக்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருச்சுனாலே ஒரு கோர்வையாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.